நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 4வது வார்த்தை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுவேன். என்ன பயம்? எதை குறிச்சு பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. நான் உன்னை எல்லா பயத்துக்கும் உன்னை நான் நீங்களாக்குவேன், விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? ஐயோ, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே, எப்படி ஆகும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப பயத்தோட கூட இருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. பயப்படாதீங்க. உங்க எதிர்காலத்தை குறிச்சிருக்க எல்லா பயத்தை நீங்களாக்கி எதிர்காலத்துக்கான வாசலை தேவன் நிச்சயமாய் திறப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரம் இந்த பயம்தான் நம்மை ரொம்ப துக்கத்துக்குள்ளே மாற்றி விடுகிறது. விசுவாசத்தை எடுத்து தூர எறிந்து விடுகிறது இந்த பயம். இந்த பயம்தான் பிசாசு பயன்படுத்துகிற முதல் ஆயுதம். உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது என்றால், நீங்கள் அந்த பயத்துக்கு உங்களை விட்டு கொடுப்பீர்கள். ஆனால் அந்த பயம் உங்களை ஆளுகை செய்யும். ஒருபோதும் இதை செய்யாதிருங்கள். பயத்துக்கு உங்களை விற்று போடாதிருங்கள், விட்டு கொடுக்காதிருங்கள். பயம் உங்களை ஆளுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதிருங்கள். நீங்கள் பயத்தை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். பயங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அதை விசுவாசமான வார்த்தைகளை கொண்டு இந்த பயத்தை ஜெயிக்க வேண்டும். நிறைய நேரம் பயந்து பயந்து ஒடுங்கி ஒடுங்கி நிறைய மனிதர்கள் படுத்த படுக்கையோடு கூட மரித்து போயிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறேன், நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளுவார். எந்த பயமா இருந்தாலும் சரி. சில பேர் உங்களை பார்த்து மிரட்டிட்டு போயிருக்காங்களா? உன்னை நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை இல்லாம பண்றேன் பாரு, நாளைக்கு நான் வருவேன், இன்னைக்கு நான் வருவேன், இத்தனை மணிக்கு நான் வருவேன், உன்னை நான் காலி பண்ணல பாரு அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டி பயம் காட்டிட்டு போயிருக்காங்களா? பயப்படாதீங்க. தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடங்க. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி தேடினேன், கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாரு? என் செவி கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிற ஆண்டவர், அப்படி என்றால் பதில் கொடுக்கிற ஆண்டவர், அப்படி என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நமக்கு மீட்பை கொடுக்கிற ஆண்டவர். ஆகையால் எதையும் குறித்து பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களா? ஐயோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே, எப்படி ஆகுமோ அப்படின்னு பயந்து கொண்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்க பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவாரு. நீங்களோ நானோ யாரும் அவர்களை பெருசா நம்ம வளர்க்க முடியாது, எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்க முடியாது. ஆனால் தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார் என்றால் அவர்களை அழகா கொண்டு போவார். நிறைய நேரம் நம்ம மிஸ்டேக் பண்றது என்ன தெரியுமா? பிள்ளைகளை நம்ம வளர்த்துடணும், நம்ம சரி பண்ணிடணும், நம்ம அப்படி ஆக்கிடணும் அப்படின்னு. நோ இல்ல, பயப்படாதீங்க. பிள்ளைகளை குறிச்சிருக்கிற பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. வேலையை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களா? இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த வேலை என்ன விட்டு போயிருமா அப்படின்னு ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்காக ஒரு நல்ல ஒரு வேலையை வச்சிருக்கிறேன். நான் உனக்குடைய வேலையை குறித்து நான் ரொம்ப அக்கறை உள்ளவரா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க கர்த்தரை தேடுறீங்கல்ல, நீங்க கர்த்தரை உண்மையா நீங்க தேடுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் தருவார். எதிர்காலத்தை குறித்து திருமணம் ஆகுமா ஆகாதா, எனக்கு பெண் வீட்டார் வருவாங்களா வரமாட்டாரா, எனக்கு மாப்பிள்ளை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தோடு கூட இருக்கீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தரே கொண்டு வருவார். கர்த்தரே கொண்டு வருவார். ஈசாக்குக்கு ஏற்ற துணையை கர்த்தரே வாக்கிய பண்ணினது போல உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார். சில கடன் பிரச்சனை, சிலவருடைய வார்த்தையினால ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? கடன் பிரச்சனை உங்களை ரொம்ப பயம் காட்டி கொண்டிருக்குதா? நான் இந்த கடனால நான் சாகலாம்னு நினைக்கிறேன், என் பொருள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, என் பணம் எல்லாம் என்னை விட்டு போச்சு, நான் வெறுமையா இருக்கிறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப பயந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றார், பயப்படாதே மகளே, மகனே பயப்படாதே, நான் உன்
கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியும். வேதனைகளை நான் மாற்ற முடியும். ஐயோ, நான் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமா போன மாதிரி இருக்கு, கர்த்தருக்கும் எனக்கும் ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சு, ஐயோ நான் எப்படி ஆண்டவர் பக்கமா நெருங்கிறது, நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்குவார். கர்த்தர் நல்லவர். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு பதிலை உங்களுக்கு தருவார். விசுவாசத்தோடு அவரை தேடுங்கள். இன்றைக்கு அநேக வார்த்தைகளுக்கு, அநேக ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்து உங்களை எல்லா பயத்துக்கும் தேவனே மீட்டுக் கொள்வார். இந்த நாள் உங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை நாளாய், பயத்தை நீங்கி ஒரு தைரியத்தினாலாக தேவன் மாற்றுவாராக. God bless you.